இங்க பாரு ரோகிணி, நீ இந்த வீட்டோட மகாராணி ஆகலான்னு பெரிய கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டுல இருக்கணும் போல இருக்கு. என்ன நினைச்சீங்க? நான் ரோஹிணி பார்த்து பயப்படுறேன்னா? இல்ல இல்ல, இவ என்ன பண்ண போறான்னு நான் பாத்துட்டு இருந்தேன். சின்ன பாட்டி, இது வரைக்கும் நான் உங்களுக்கு எதிராக என்னென்ன தப்பு பண்ணணும் அது எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஐம் சாரி. இனிமே நான் இப்படி நடந்துக்க மாட்டேன். ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் தாராளமா கொடுக்கலாம், நான் அதை ஏத்துப்பேன். ஆனா தயவு செஞ்சு நீங்க சித்தார்த்த விட்டுருங்க. அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இன்னும் அவரை வேலை வாங்காதீங்க. Where is the pulp? The pulp. Where is the pulp? Pulp. Where is the pulp? Where is the மினிட் மேட் பல்பி ஆரஞ்சு. ஒவ்வொரு கல்பிலும் அசல் ஆரஞ்சு பல்பின் நற்குணங்கள் நிறைந்துள்ளது. Here is the pulp. பழங்களின் நற்குணங்களை சுவைத்து மகிழ்ந்திடுங்கள். இப்பொழுது பல பிளேவர்களில். Fresh ingredients. நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ரோஹிணி. என்ன மாயா போட்ட பிளான் சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக. ரோஹிணி, அம்மாடி, என்ன அழ வச்சுட்ட. என்னமோ நீ நேத்து பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருந்த, காத்துல பறக்கிற பலூன் மாதிரி பறந்துட்டு இருந்த. இன்னைக்கு என்னாச்சு? காத்து பூரா இறங்கிடுச்சா? புஸ். இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்படி அந்த ராஜாவோட உயிர் ஒரு கிளிக்குள்ள இருந்துச்சோ அதே மாதிரி இவளோட உயிர் சித்தார்த்துக்குள்ள இருக்கு. முயற்சி பண்ணுங்க, என்ன சித்தார்த் கிட்ட போக விடுங்க, நான் அவரை பார்க்கணும் ப்ளீஸ். சின்னதா ப்ளீஸ். ரோகிணி சித்தார்த்த பார்க்க விடுங்க ப்ளீஸ். சின்னத்த அக்கா, உங்களோட இந்த பிடிவாதக்காரி ரோஹிணி என் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு என் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டா, அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே என் கால அட வேண்டிக்கிறதுக்கோ மன்னிப்பு கேட்கறதுக்கோ இன்னைக்கு கடைசி நாள். ஏன்னா நாளையில இருந்து நீங்க இந்த நிலைமையிலேயே இருக்க மாட்டீங்கல்ல. ஒருத்தருக்கு புரிய வைக்கிறதுலயோ இல்ல நீங்க புரிஞ்சுக்கிற நிலைமையிலயோ கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. சீமா, மத்தவங்கள பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய புயல் அடிக்க போகுது. புயல் என்ன, சுனாமியே வரப்போகுது. அப்புறம் எப்படி சுனாமியில வீடெல்லாம் இடிஞ்சிடுமோ, ஒவ்வொரு கிராமமும் அழிஞ்சிடுமோ, அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையும் முழுமையா செதறி போயிடும். நீ ஒடிஞ்சு போயிடுவ. நீயே நினைச்சாலும் எதுவுமே செய்ய முடியாது. யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க. Finish. வாங்க வாங்க, வந்து லைன்ல வந்து நில்லுங்க. ஜெய் பாபாவுக்கு, ஜெய் பாபாவுக்கு, ஜெய். தயவு செஞ்சு யாரும் இடிச்சுக்காதீங்க. அத பார்த்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஆச்சரியப்பட போறீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், பாபாவோட அதிசயத்தை நாம எல்லாரும் இப்ப நேரடியா பார்க்க போறோம். பாபாவுக்கு ஜெய், பாபாவுக்கு ஜெய், பாபாவுக்கு ஜெய், பாபாவுக்கு ஜெய். இந்த கூட்டம் எதுக்காக இங்க கூடி இருக்குன்னா, பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுற பாபா அவருடைய அமானுஷ்ய சக்தியை பயன்படுத்தி எப்படிப்பட்ட நோயாளியா இருந்தாலும் அவரை குணப்படுத்திடுவேன்னு சொல்லிருக்காரு. இப்ப நாம பார்க்க வேண்டியது அவருடைய சக்தி உண்மையிலேயே வேலை செய்தா இல்ல அது வெறும் பேச்சான்னு. இன்னைக்கு நானே என் தோல்ல என்ன தட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு. இவ்வளவு குறுகிய காலத்துல பாபா சத்திய கீர்த்திய மக்கள் மத்தியில எவ்வளவு பிரபலமாக்கிட்டேன்னா, மனுஷனரும் ரெண்டு விஷயத்தால் வசியம் செய்ய முடியும். ஒரு பயத்தால, ரெண்டாவது எதிர்பார்ப்பா. அந்த பயத்தை போக்குறதுக்கு மக்கள் கிட்ட ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கும், அதிசயங்கள். அப்புறம் நீங்க இந்த தொலைக்காட்டியை பயன்படுத்தி
இன்னைக்கு நம்மளுடைய இந்த அதிசயத்தை நீங்க நேரடி ஒளிபரப்பு பண்ணணும்னு எடுத்த முடிவு அது இந்த உலகுக்கு முன்னாடி என்ன கடவுளா மாத்திடும். அது என்ன உண்மை. ஆனா இன்னைக்கு நாம 2 பேர் மட்டும் வைத்தியம். 2 பேர் மட்டும்தான். இது எப்படி இருக்குன்னா லக்ஷ்மி தேவி விடேறி வந்து வாஸ்கதவை தட்டும்போது முக திருப்பி போற மாதிரி இருக்கு. பாபா நான் என்ன சொன்னாலும் நான் யோசிச்சு தான் சொல்றேன். இது ஒரு பிசினஸ். அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம எடுத்து வைக்கணும். முதல்ல மக்கள் ஒரு சாம்பிளா காட்டணும், அப்புறம் ஆசை காட்டணும். அதாவது இந்த அறையில தானத்தில் உட்கார்ந்து என்னோட தெய்வீக சக்தியால மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கிறேன். இல்ல நீங்க ஒரு பிஏட்டர் மட்டும் இது நான் யாரால என்ன பார்க்க முடியாது. யாருக்கும் என் மேல சந்தேகமும் வர புரிஞ்சிருச்சு. உங்க கட்டளை அப்படியே நடக்கும். இதாங்க உங்களை காதல் வச்சுக்கோங்க. நான் உட்கார்கிட்டே உங்களுக்கு எல்லா தகவலும் கொடுப்பேன். அப்புறம் டாக்டர்ஸோட டீம் வந்துருச்சா? டாக்டர் எல்லாரும் வந்தாங்க. என்னோட சிஷர்கள் அவங்களை அமராயே சின்ன பையங்களுக்கு சுங்கலி பண்டிகை கொண்டுறதுக்கு கண்டிப்பா அனுமதி தராகணும். அதுவும் இல்லாம புது சீல் டெலிகாஸ்ட் ஆகுது. மாக்கா நீங்க என் சீரியல் பத்தி பேசுங்க. ஐயோ அவி அதான் தெரிஞ்சு ஆசைப்படுறேன். டே நைட் 9:30 ஒரு புது சீரியல் டெலிகாஸ்ட் போகுது. அது ஏன் கதைன்னு பார்த்து தெரிக்கணும்ல. சரி வாங்க சின்ன பாட்டியை சுங்கலி பண்டிகைக்கு சமைக்க வைக்கலாம். சரி போலாம். சின்ன பாட்டி இந்தாங்க பணியா சாப்பிடுங்க. இது நானே பண்ண ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிடுங்க. இங்க பாருங்க சின்ன பாட்டி, அப்புறம் சாப்பிடுங்க. முதல்ல இந்த ஜூஸ் கூட எல்லாம் சில் கூல்னு இருக்கு. அப்புறம் சின்ன பாட்டி உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா நீங்க கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு பண்ணி கொடுறேன். இருக்குல இன்னைக்கு இந்த 3 தேவிகளும் என் மேல ரொம்ப ஆடு காட்டியிருக்காங்க. இந்த என்டர்டைன்மெண்ட் சின்ன பாட்டியால இன்னைக்கு இவ்வளோ அனுப்பழிஞ்சிருக்கீங்க. ஏய் மருமகளே, என்ன விஷயம்? என்ன ஒருத்தருக்கு ஒரு செய்கை பேசிட்டீங்க? சின்ன பாட்டி அது என்ன, இன்னைக்கு சுமங்கிக்கான ஒரு முக்கியமான நாள். சுமங்கி வேற இன்னைக்கு பூஜை பண்ணோம்ல, அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அன்பு குச்சிங்கன்னா நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வருவோம்ல. ஐயோ மனோஞ்சனி, நீயும் உங்க அக்கா மாதிரி ஞாபகம் மறதியாட்ட. இதுல புரிஞ்சிக்கவே விஷயம்னா அவ கிழவி, நீ யங் டைப்ஸ் இல்ல. அப்புறம் நீ எப்படி பண்டிகை மறந்த? சாரி மறந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. ஆனா நீங்களும் என்ன மாதிரி பண்டிகை கொண்டறத மறந்துடுங்க. இத புரிஞ்ச வேண்டிய விஷயம் என்ன, ஒரு இதவியோட வீட்டை இந்த மாதிரி சுங்கலி பண்டிகை எல்லாம் பண்ணிடவே மாட்டேன். ஆமா, ஆனா கொஞ்சம் புண்ணியம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நான் உங்களுக்கு சான்ஸ் தர முடியும். இதான் இங்க வச்சு அப்படி உட்காரு. அப்புறம் பாருங்க என் மனோட பிழாரத. அவனுக்கு கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஏய் கை தட்டு. இப்ப எல்லாரும் சொல்லுங்க. அக்கா உங்களோட வீட்டை வளரி தச்சிட்டியோ? இப்ப இந்த வீடு உங்களோடது இல்லல. என்னோட வீட்டை இந்த சுமங்கலி பண்டிகையை கொண்டாட கூடாது. நான் அதுக்கு சாதிக்கவே மாட்டேன். இதுல புரிஞ்சிக்கவே விஷயம்னா எந்த பண்டிகையால கொண்டாட முடியுதோ இந்த பண்டிகை இந்த வீட்டுல யாரும் கொண்டாட கூடாது. கொஞ்சம் சந்தோஷத்தை என்ன கொள்ளலாம். சரியா? உட்காந்து அங்க பாருங்க என் பையனோட பிழார. இங்க பாருங்க, அவனை பார்த்து யா கண்ணு வச்சிடாதீங்க. இது வரைக்கும் இந்த உண்மைதான் போயிருக்கேன். ஆனா இன்னைக்கு விஷயம் உண்மை சம்பந்தப்பட்டது இல்லை, உரிமை சம்பந்தப்பட்டது. இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டியது ஒவ்வொரு சுமங்கலியோட கடமை, அதாவது உரிமையும் கூட. இந்த வீட்டு மருமகள் நாங்க எல்லாரும் இந்த பண்டிகையை கொண்டாட தயாரா இருக்கோம். ஆனா இந்த பண்டிகையை கொண்டதுக்கான உரிமையை நீங்க எப்படியாவது ஏற்படுத்தி தரணும். எப்படியாவது பிளான் அடையணும். அதுட்டும் இல்ல, உங்களோட ஆசீர்வாதத்தால இந்த பண்டிகையை எப்படியாவது ரோகிணி கொண்டாட நீங்க ஆசீர்வாதம் பண்ண ரோகிணி ஒண்ணு சேனா. பாபாவுக்கு 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 பாபாவுக்கு. கொஞ்சம் தங்க, நாங்க பாபா சந்திக்கிறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். நாங்க இவரை விட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். பாபா ஒருத்தரால மட்டும்தான் இவர் குணப்படுத்த முடியும்னு நாங்க நம்புறோம். பாஸ், நீங்க என்ன பேசுறீங்கன்னு பொண்ணு புரியல. இதுக்கு அர்த்தம் எனக்கு மட்டும் தெரியும். ஏதோ டயலாக் எடுத்து இருக்கேன். பாபா பெரிய நோயெல்லாம் குணமாக்கிடுவாரு நாங்க கேள்விப்பட்டோம். அவரோட பார்வை எங்க மேலேயும் படம் நாங்க எதிர்பார்க்கிறோம். பாபாவுக்கு இதுல ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க்? ஒருவேளை ராஜ்வீர் ஆக்கும்போது இந்த சித்தார்த்துக்கு சுயநலம் திரும்பிச்சுன்னா, அதாவது ராஜ்வீர் குணப்படுத்துறது சித்தார்த்து தான் விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன பண்றது? பெரிய ரிஸ்க் ஆயிடுமே. இது ரிஸ்க் எனக்கும் தெரியும். அதனாலதான் மக்க மருந்து கர்ச்சிப்புல போட்டுட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆனா இதுல என்ன ஆகும்? எனக்கு தெரியும், இப்படி முட்டாள்தானா ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன். இப்ப நான் சொல்றத கேள்வி. சித்தார்த்துக்கு உயரணி விரும்பினதும் அவரோட பாடி கொஞ்சம் அசைச்சாலும் எங்க இருக்கிற மய மருந்தை வச்சு அவரை மறுபடியும் மயமடைய செய்யும்.
பாபா சத்கீர்த் அவர்களே, சொன்ன இவ எல்லாருக்கும் நல்ல மரியாதையை சென்று அனுப்பிவையா. சரி. அப்புறம் இவங்களுக்காக நம்ம முடி பண்ண இந்த பைசா கொடுக்க மறந்துடாங்க. அந்த மரண பரிசை கண்டிப்பா கொடுத்துறேன். வாங்க வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மரியாதைக்குரிய மாண்புமிகு குரு ராய் பகதூர் ராஜ்வீர் சிங்கோட மகிமை ஆரம்பமாக போகுது. அப்பப்பட்ட ஒரு மகிக்கு முடிவே இருக்க போறதில்ல. யாரும் பாபாவுக்கு பாடுங்க. பாபாவுக்கு ஜெய், பாபாவுக்கு ஜெய் ஜெய். இப்ப பண்ணதான நேரம் முடிஞ்சது. ஏன்னா பாபா இப்ப உங்க எல்லாரும் முன்னாடி வந்து தரிசனம் ததுக்க ரெடியா இருக்காரு. பாபா உங்களை ஆக்க வந்துட்டு இருக்காரு. மறுபடியும் பாபா புகழ பாடுங்க. பாபாவுக்கு ஜெய், யாரும் சொல்லுங்க. பாபாவுக்கு ஜெய், பாபாவுக்கு ஜெய், பாபா சத்கீர்த்திக்கு ஜெய், பாபாவுக்கு ஜெய், பாபாவுக்கு ஜெய், பாபாவுக்கு ஜெய். எல்லாம் மறுபடியும் சொல்லுங்க. பாபாவுக்கு 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 ஜெய். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. என்னோட நாட்டு மக்களோட துக்கம், அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த சேவா யாகத்தையே தொடங்க. நான் இந்த யாகத்தை ஒருபோது என்னோட பரமகுருவோட உதவி இல்லாம முழுமையாக்க முடியாது. இப்ப அவரோட தானால தியானம் கிட்ட இருக்காரு. உங்க எல்லாரும் ஆத்தியமா இருந்துக்கும் உங்க பாபாவோட குரு இருந்து வராருன்னு. ஆனா இதுதான் உண்மை. எங்களோட பரமகுரு தேவர் பல வருடங்களாக தானம் செஞ்சு திவ்ய சக்தி அடைஞ்சிருக்காரு. அதை பயன்படுத்தி லட்சக்கணக்கான மக்களுக்கு நல்லது என்னன்னு முடிவு பண்ணிருக்காரு. எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன இருந்தோம் அதுக்கு பரிகாரத்தை 20 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிருவாரு. இந்த சேவைக்கு பதிலா உங்களோட சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன தானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தான பாத்திரத்தை தாராளமா பண்ணலாம். அதனால பக்தரே வாங்க, எங்க பரமகுருவோட கையில நடக்க போற பிரவசனை எல்லாம் பார்த்து ரசிப்போம். பாபா, என்னோட ஊனமுற்ற பையனுக்கு நக்கர சக்தியை கொடுங்க. எங்க அம்மா வயித்துல எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பாபாஜி, இவரோட அண்ணன் குணப்படுத்துங்க. இவர் 10 வருஷம் வீல் சேர்ல இருக்காரு. எந்திரிச்சு நடக்கணும்னு நினைக்கிறாரு. சின்னப்பட்டி, மஜ்வீரியாவுக்கு இந்த பாபா பரமகுரு பத்தி தெரியுமா? இவர் உண்மையிலேயே அவ்வளவு பெரிய விஷயத்தை செய்வாரா? இதுல புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன, அவர் சொன்னார் செஞ்சுக்காவாருல்ல. ஓய் மருமகளே, என்ன நீட்டு இருக்கீங்க? சேவை செஞ்சீங்கன்னா நன்மை நடக்கும். வாங்க. ஏய், நீந்தா. அம்மா தாயே, இப்ப அம்மா அப்புறம் ஐயோ என்ன செய்ப்பாங்களோ அதுல அவங்களுக்கு நீயமா உதவி பண்ணணும். அவங்கள காப்பாத்துமா. அம்மா தாய், அமரு மாயா சித்தத்தை குருகிட்ட கூட்டு போகிறதுக்கு எப்படியாவது நீங்க அவங்க 2 பேருக்கு உதவி செய்யணுமா? பாபா, என்னோட அண்ணனை குணப்படுங்க. என் பையனை குணப்படுங்க. இங்க பாரு, யாருக்குன்னு அநியாயம் நடந்து கூடாது. அதனால என் கண்ணை மூக்கிட்டு யாரு பக்கமா என்னோட வேற நீரேனும் அவங்களுக்கு தான் முதல்ல பத்தி நடக்கும். பாபாவுக்கு ஜெய், பாபாவுக்கு ஜெய், பாபாவுக்கு ஜெய், பாபாவுக்கு ஜெய், பாபாவுக்கு ஜெய். நீங்க ஒருவேளை இவரு கண்டுபிடிச்சாரா?